Hey guys, welcome to Tutora. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th chemistry chapter 11ல இருக்க test for alcoholல இருக்க விக்டர் மேயர் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். விக்டர் மேயர் டெஸ்ட் வந்து பேசிக்கா என்ன அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால் இது மூணுத்தோட டிஃபரன்ஷியேஷனை தான் வந்து நம்ம விக்டர் மேயர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பிரைமரி ஆல்கஹால்னா என்ன அப்படின்னா ஜென்ரலா நம்ம எடுத்துக்கிறோம்னா RCH2OH இருக்கணும். அததான் வந்து நம்ம ஆர் இருக்க இடத்துல எந்த ஆல்கேன் ஆல்கீன் அல்கைன் எதுனாலும் எழுதிக்கலாம். நம்ம அந்த இடத்துல பேசிக்கான ஆல்கேனான CH3 எழுதியிருக்கும். அதை வச்சுதான் நான் இந்த மூணு காம்பவுண்டையுமே எழுதியிருக்கேன். ஆர் இருக்க இடத்துல CH3 CH2OH, இந்த இடத்துல CH3 twice CHOH, இந்த இடத்துல CH3 thrice COH. இது பிரைமரி ஆல்கஹால், இது செகண்டரி ஆல்கஹால், இது டெர்ஷரி ஆல்கஹால். அதை வச்சுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா அங்கனுக்குள்ள எழுதியிருக்கேன். இப்ப இந்த மூணு ஆல்கஹாலையுமே ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் கேட்டலிஸ்டோட நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அந்த கேட்டலிஸ்ட்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா P பிளஸ் I2 அப்படின்ற கேட்டலிஸ்ட். Pனா பாஸ்பரஸ், ஐனா அயோடின். பாஸ்பரஸ் பிளஸ் அயோடின்ற கேட்டலிஸ்ட்ல இது மூணு ஆல்கஹாலையுமே நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நான் அந்த கேட்டலிஸ்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்க CH2OH இருக்கு, அதோட P பிளஸ் I2 நம்ம ஆட் பண்றோமா. அப்ப இந்த OH குரூப் இருக்கு இல்லையா, இந்த OH குரூப்போட இதுல இருக்க அந்த பாஸ்பரஸ் வெளில போயிடும், அயோடின்ல இருக்க ஒரு அயோடின் மட்டும் வெளில போயிடும். அப்ப பேலன்ஸ் இருக்க ஒரே ஒரு சிங்கிள் அயோடின் வந்து அந்த OH இடத்துல வந்து சப்ஸ்டியூட் ஆகும். இப்ப பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இது கிடைக்கும் அப்படின்னா CH3 CH2 OH இருக்க இடத்துல ஒரு I மட்டும் பிரசன்ட் ஆயிருக்கும், I. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அதே மாதிரிதான் அந்த Pயும் I2ல இருக்க ஒரு I மட்டும் போய் இந்த OHல பிரசன்ட் ஆகும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா இந்த CH3 twice CHI இந்த காம்பவுண்ட். அதே மாதிரி OH இருக்க இடத்துல இந்த I போய் பிரசன்ட் ஆகும். அப்ப இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா CH3 thrice CI அப்படின்ற காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த காம்பவுண்டுக்குலாம் வந்து நம்ம இந்த இதுல இது பண்றதுனால நம்ம நேம் பண்ண தேவையில்ல, அதை நம்ம அப்படியே போட்டாலும் மார்க் கொடுத்துருவாங்க. இப்ப அதுக்கடுத்து எந்த கேட்டலிஸ்ட்ல நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா சில்வர் நைட்ரேட். ஏஜினா சில்வர், NO2னா நைட்ரேட். அதுதான் சில்வர் நைட்ரேட்ன்ற கேட்டலிஸ்ட்ல நம்ம ஆட் பண்றோம், AgNO2. இந்த கேட்டலிஸ்ட்ல ஆட் பண்றப்ப என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல I இருக்கு இல்லையா, இந்த ஐயோட AG சேர்ந்து AgIயா வெளில போயிடும், அதாவது சில்வர் அயோடைடா வெளில போயிடும். அப்ப இந்த NO2 போய் இந்த இந்த I இருக்க இடத்துல வந்து பிரசன்ட் ஆகும். அப்ப என்ன காம்பவுண்ட் கிடைக்கும், CH3 CH2 NO2 அப்படின்ற காம்பவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த I இருக்க இடத்துல NO2 போய் சப்ஸ்டியூட் ஆகுமா. அப்ப CH3 thrice இங்க twice தான் வரும், ஏன்னா செகண்டரி ஆல்கஹால் இல்லையா. இப்ப CH3 twice CHNO2. அதே மாதிரி இந்த இடத்துல CH3 thrice CNO2 அப்படின்ற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இப்ப அதுக்கு அடுத்து என்ன கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா HONO, HNO2ன்னு சொல்லுவோம். HNO2ன்றத நம்ம ஈஸியா இது பண்றதுனால HONOன்னு பிரிச்சு எழுதியிருப்பாங்க. அப்ப அதுக்கு அடுத்து யூஸ் பண்றது என்னது HONO. இதை மூணு இடத்துலயுமே எழுதிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா இந்த CH3, இந்த CH3 அப்படியே தான் இருக்கும். CH3 நான் எழுதிக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல C மட்டும் போட்டு இந்த ஹைட்ரஜன்ல இந்த NOH, இந்த NOH இல்லையா, இந்த இது போய் இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு ஹைட்ரஜனை பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல இது போய் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப அதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா CH3 C அப்படியே எழுதியிருக்கேன். இங்க கீழே டபுள் பாண்ட் போட்டு HNO, அதாவது NOH அப்படின்னு நான் எழுதிக்கலாம், NOH. இப்போ பேலன்ஸ் இருக்க ஒரு இதுக்கு என்ன ஆகும், NO2. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், கார்பனோட வேலன்சி 4, இங்க ஒரு பாண்டு, இங்க ஒரு பாண்டு, இங்க ரெண்டு பாண்டு கரெக்டா இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல NO இங்க வந்து ஒரே ஒரு பாண்டு தான் எக்ஸ்ட்ரா ஃபார்ம் பண்ண முடியும், ஏன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு இல்லையா. அப்ப இந்த NO போய் என்ன ஆகும் அப்படின்னா சிங்கிள் பாண்டா போய் N டபுள் பாண்ட் ஓவா ஃபார்ம் ஆகும். நான் எழுதி காமிக்கிறேன். CH3 twice இருக்கு இல்லையா, இப்போ CH3 twice, இங்க C மட்டும் இருக்கும், ஹைட்ரஜன் கட் ஆயிட்டு N, இந்த O வந்து சிங்கிள் பாண்ட்ல இருக்கு, அது டபுள் பாண்ட்ல இருக்கும், N டபுள் பாண்ட் O
இங்க இன்னொரு பாண்ட் போட்டு NO2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனா இந்த இடத்துல HONO ரியாக்ட் பண்றப்ப இங்க இன்னொரு ஹைட்ரஜன் இல்ல. அதனால அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ரியாக்ஷனுமே நடக்காது. அதனால அங்கக்குள்ள நான் வந்து என்ன எழுதிக்கிறேன்னா நோ ரியாக்ஷன் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ அங்கக்குள்ள நான் நோ ரியாக்ஷன் எழுதிட்டேன். பேஜ்லயே இடம் பத்தல, லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு இந்த ரியாக்ஷன்ல. பார்க்க தான் ஆனால் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனால் ரொம்பவே ஒரு ஈஸியான ரியாக்ஷன் தான். இப்போ அடுத்து என்ன கேட்டலிஸ்ட் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு கேட்டலிஸ்ட் மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, அந்த கேட்டலிஸ்ட்டை ஆட் பண்றோம். 3 இடத்துலையும் நம்ம எல்லா இடத்துலையுமே கேட்டலிஸ்ட் வந்து எழுதிக்கணும். இப்போ இந்த இடத்துல தேர்ட் இதுல இங்கேயே நம்மளுக்கு க்ளோ ரியாக்ஷன் வந்துருச்சே, எழுத வேணாமான்னு கேட்டிங்கன்னா எழுதி தான் ஆகணும். எழுதுனாலும் ஆனால் பிரச்சனை இல்லை, மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த இடத்துல NaOH நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன இது நடக்கும் அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா இந்த NOH, இந்த இடத்துல போய் இந்த NO இருக்கும், இந்த ஹைட்ரஜனும் இங்க இருக்க இந்த OHம் சேர்ந்து H2Oவா வெளில போயிடும். ஹைட்ரஜனும் OHம் சேர்ந்து H2Oவா வெளில போயிடும். அப்ப இங்க இருக்க இந்த NOவும் இங்க இருக்க NO இங்க இருக்க NaOட பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதை எப்படி எழுதிக்கலாம்னா CH3 அப்படியே தான் இருக்கும். C NO2 நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். கீழே என்ன நடக்குதுன்னா அந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும். அங்க NO இருக்கு இல்லையா, அந்த NO நான் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த NOவோட ஒரு Na பாண்ட் ஆகும். ஆனா இங்க இருக்க ஹயான் வந்து H2O பிளஸ்ஸா வந்து வெளில போகுமா, அதனால நான் இங்கனக்குள்ள Na+ அப்படின்னு போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப இங்கனக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா இங்க வந்து இப்ப ஒரே ஒரு பாண்ட் வந்து இங்க ஆல்ரெடி டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க இன்னொரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா இந்த Hஓட சேர்த்து H2Oவா வெளில போகும். இங்க ஹைட்ரஜன் இல்லையில, அதனால இது எப்படி இருக்கும்னா நோ ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நோ ரியாக்ஷன். இங்க ஆல்ரெடி நோ ரியாக்ஷன் தான். அப்ப எந்த காம்பவுண்ட் போனாலும் எந்த ரியாக்ஷனுமே ஆகாது, நோ ரியாக்ஷன். லாஸ்டா கலரேஷன் மட்டும் நம்ம மெயினா எழுதியே ஆகணும். என்னென்ன கலர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல ரெட் கலர் ஃபார்ம் ஆகும். செகண்ட் இதுல ப்ளூ கலர். தேர்ட் காம்பவுண்ட் கலர்லெஸ்ஸா இருக்கும், அதாவது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அவ்வளவுதான் வந்து விக்டர் மே டெஸ்ட். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் டு அவர் சேனல்.